Important things believers must know. Tamil language. யோவான் ஸ்நானகன், அவருடைய தாயார், தந்தை அனைவரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டனர். யோவான் தனது தாயின் வயிற்றிலிருந்தே பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டார். லூக்கா 1:16-17 இஸ்ரவேல் மக்களில் பலரை அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரிடமாக திருப்புவார். 17 அவர் எலியாவின் ஆவியிலும் வல்லமையிலும் அவருக்கு முன்பாகச் செல்வார். பிதாக்களின் இருதயங்களைப் பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களின் ஞானத்திற்கும் திருப்பி கர்த்தருக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட மக்களை ஆயத்தப்படுத்துவார். கேள்வி: யோவான் ஸ்நானகன் போன்ற ஒரு வல்லமையுள்ள மனிதர் இஸ்ரவேலுக்காக கடவுளுடன் தனது பணியை மாற்றி புறஜாதியாருக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இல்லை. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் மற்றும் அப்போஸ்தலர் ஆகிய 5 புத்தகங்களில் இயேசு தன்னைவிட வலிமையானவர் என்று யோவான் ஸ்நானகன் விளக்கினார். அவர் தண்ணீரில் ஞானஸ்நானம் கொடுப்பார் என்றும் இயேசு பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுப்பார் என்றும் கூறினார். இயேசு பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெற்றார். அதே நேரத்தில் உடல் மற்றும் ஆன்மீக நீதியை நிறைவேற்றினார். லூக்கா 4:1 பின்பு இயேசு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு யோர்தானிலிருந்து திரும்பி ஆவியானவரால் வனாந்தரத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். மேல் அறையில் இயேசுவின் தாயாகிய மரியாள் ஆவியினால் நிரப்பப்பட்டாள். அப்போஸ்தலர் 1:13-14 அவர்கள் உள்ளே நுழைந்ததும் அவர்கள் தங்கியிருந்த மேல் அறைக்குச் சென்றார்கள். பேதுரு, யாக்கோபு, யோவான், அந்திரேயா, பிலிப்பு, தோமா, பர்த்தொலோமேயு, மத்தேயு, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, சீமோன், யாக்கோபின் மகன் யூதா. 14 இவர்கள் அனைவரும் பெண்களுடனும் இயேசுவின் தாயாகிய மரியாளுடனும் அவருடைய சகோதரர்களுடனும் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தொடர்ந்தனர். அப்போஸ்தலர் 2:1-4 பெந்தகொஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் அனைவரும் ஒரே இடத்தில் ஒருமனப்பட்டு கூடினர். 2 திடீரென்று பலத்த காற்று வீசுவது போன்ற ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அது அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பியது. 3 அப்பொழுது நெருப்பு போன்ற பிரிந்த நாக்குகள் அவர்களுக்குத் தோன்றி அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்தன. 4 அவர்கள் அனைவரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் அவர்களுக்கு வாக்களித்தபடி வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். புறஜாதியினர் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷைகளில் பேசினார்கள். கேள்வி: புறஜாதியினருக்கு என்ன ஆனது? அனைத்து கிறிஸ்தவர்களையும் பரிசுத்தவான்களையும் கொன்றது. பணம், அதிகாரம் மற்றும் கட்டுப்பாடு காரணமாக தீய உடல் நீதிமான்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் தங்கள் தனிப்பட்ட லாபத்திற்காக ஆவி நீதிமான் விசுவாசிகளைக் கொன்றனர். புறஜாதியினர் இருக்கும் இக்கட்டான நிலையை போதகர்களும் தலைவர்களும் புரிந்து கொள்ளவில்லை என்று தெரிகிறது. விஷயங்கள் கடவுளுடன் ஒரு கட்டளையுடன் செய்யப்படுகின்றன. கடவுளிடமிருந்து இயேசுவுக்கும் இயேசுவிடமிருந்து சீடர்களுக்கும் கட்டளை. அதனால்தான் மத்தேயு 28:19 சீடர்களுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டது. ஆகையால் நீங்கள் போய் எல்லா தேசத்தாரையும் சீடராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். யோவான் பிற்பகல் 8:21 இயேசு மீண்டும் அவர்களிடம், உங்களுக்கு சமாதானம். பிதா என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். சீடர்கள் கிறிஸ்தவர்களிடம் பேசுதல். கிறிஸ்தவர்கள் மற்றும் புனிதர்கள் என்று அழைக்கப்பட்ட சீடர்களை இயேசு அனுப்புகிறார். அப்போஸ்தலர் 11:26 ஒரு சீடர் ஒரு கிறிஸ்தவர். மேலும் சீடர்கள் முதலில் அந்தியோகியாவில் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டனர். எனவே கிறிஸ்தவர்களும் பரிசுத்தவான்களும் மட்டுமே விசுவாசிகளுக்கு சத்தியத்தை போதிக்க முடியும் என்று நீங்கள் கூறலாம். ஏனென்றால் அவர்கள் சத்திய ஆவியைக் கொண்டவர்கள். லூக்கா 8:9-10 பின்னர் அவரது சீடர்கள் அவரிடம், இந்த உவமையின் அர்த்தம் என்ன என்று கேட்டார்கள். 10 அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் இரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. ஆனால் மற்றவர்களுக்கு அது உவமைகளில் அருளப்பட்டது. பார்த்தாலும் அவர்கள் காணாமலும் கேட்டும் அவர்கள் புரிந்து கொள்ளாமலும் இருக்கலாம்
கிறிஸ்தவர்களாகவும் பரிசுத்தவான்களாகவும் மாறிய புறஜாதியினர் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு கொல்லப்பட்டனர். அவர்களுக்கு உண்மையை கற்பிக்க யாரும் இல்லை. அது அபத்தமாக தோன்றலாம், ஆனால் அது உண்மைதான். கொலைக்குப் பிறகு பிரிவுகளின் ஆரம்பம். யாரும் உண்மையை அறியாததால் அவர்கள் தொடங்கினர். மனிதனின் ஆவிக்குரிய பகுதியைப் பற்றி அவர்களுக்கு எதுவும் தெரியாது. அவர்களுக்கு உடல் ரீதியான வழிபாடு மட்டுமே தெரியும். எனவே யூதர்களுக்கான நீர் ஞானஸ்நானம் கொடுக்கத் தொடங்குகிறார்கள். உண்மையை அறியாமல் போதகர்கள் யோவான் 3:16 பற்றி தவறான தகவல்களை போதிக்கிறார்கள். ஏனென்றால் கடவுள் உலகத்தை மிகவும் நேசித்தார். ஏனெனில் அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனைப் பெறும்படிக்கு அவரைக் கொடுத்தார். பாவ மன்னிப்பை பெற்றால் நீங்கள் நித்திய ஜீவனைப் பெறுவீர்கள் என்று பலர் கூறுகிறார்கள். அது உண்மையல்ல. யோவான் 3:16 யோவான் 3:5 குறிக்கிறது. இயேசு, ஒருவன் தண்ணீராலும் ஆவியாலும் பிறக்காவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்று பதிலளித்தார். தண்ணீரால் பிறப்பது என்றால் நீங்கள் கிறிஸ்துவின் ஆவியைப் பெற்றிருக்கிறீர்கள். ஆவியாலும் பிறப்பது என்றால் நீங்கள் தேவனுடைய ஆவியையும் சத்திய ஆவியையும் பெற்றிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். தேவனுடைய ராஜ்யம் நித்திய ஜீவன். யோவான் 3:16 மற்றும் யோவான் 3:5 இரண்டும் ஒரே செய்தியை தெரிவிக்கின்றன. அவை ஒரு உண்மையான கிறிஸ்தவரை வரையறுக்கின்றன. தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து நித்திய ஜீவனைப் பெற உங்களிடம் கிறிஸ்துவின் ஆவி, தேவனுடைய ஆவி மற்றும் சத்திய ஆவி இருக்க வேண்டும். நீங்கள் வெளிச்சத்திற்கு வருகிறீர்களா அல்லது இருளில் தங்குகிறீர்களா?